ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் ஒர்க் பார்க்க போகிறோம். சரிங்களா? கட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு கட் ஒர்க்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அது எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைப்பு. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் போட போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து என்னென்னலாம் போட்டு காட்டுறனோ, ஓகேங்களா, போட்டு காட்டுறனோ அதை எல்லாமே நீங்கள் எனக்கு வந்து ஒன் டைம் போட்டு காட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த இமேஜ் போடணும் அப்படிங்கிறதையும் இமேஜ் சிலது காட்டுறேன், அதையும் நீங்கள் எனக்கு வந்து போட்டு காட்டிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு டைப்புக்கும், ஓகேங்களா, இப்போ 3 டைப்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 3 டைப்ஸுக்குமே எனக்கு தனித்தனியாக நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு இமேஜ் வந்து ஒர்க் பண்ணி காட்டணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டை எடுத்து, ஓகேங்களா, ஜரி த்ரெட்டை எடுத்து நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதை வந்து போட்டுக்க வேண்டியதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. ஓகேங்களா? என்ன பண்ணணுன்னா, செயின் ஸ்டிச் வந்து சிங்கிள் லேயர் போடாமல் டபுள் லேயராக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சிங்கிள் லேயராக போடாமல் டபுள் லேயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் ஒரு பெரிய கஷ்டம் இது கிடையாது. ஆனால் நம்ம வந்து போடுறது ஈஸி. ஓகேங்களா? நம்ம கட் ஒர்க் பண்ணுறப்ப அது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து கட் ஆகிட்டாலும் அந்த பண்ண ஒர்க்கு அப்படியே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? அப்படியே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ வந்து கட் பண்ணுறப்ப அதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா? கட் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கட் ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக பண்ணுற ப்ளவுஸ் ஒர்க்கை விட கட் ஒர்க்கோட ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாம். எதுக்காகனா, இதில் வந்து ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக செய்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஒர்க்கை விட இந்த கட் ஒர்க்குக்கு நம்ம மெனக்கிடுற டைமு, ஓகேங்களா, எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ வந்து இதுக்கு வந்து அமௌண்ட்டை நம்ம அதிகமாக கஸ்டமர்கிட்ட ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 1 லேயர் போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு லேயர் போட்டுக்கணும். ஓகேங்களா? அந்த போடுற 2 லைன்ஸ் வந்து நல்லா நெருக்கி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் போட்டிருக்கப்ப கொஞ்சம் கேப் தெரியுது. ஸோ நீங்கள் நெருக்கி போட்டுக்கோங்க. போடுற இமேஜில் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். சரிங்களா? கனெக்டிவிட்டியோடு போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கனெக்டிவிட்டின்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த சென்டர்லேருந்து நம்ம லைன் போட போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் சிம்பலில் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இங்கேருந்து இப்படி போடாமல், ஓகேங்களா, இப்போ இந்த லைனுக்கு இங்கேருந்து இப்படி போடாமல், ஓகேங்களா, இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து நம்ம லைன் எடுத்துக்கணும். சரிங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த இடங்களில் நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணுறப்ப இந்த சென்டரில் இருக்கிறது அப்படியே வந்து என்ன ஆகிடும்னா கட்டாகி விழுந்துடும். இதுவே இந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த இடங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கட் ஆகும். இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடச்சிடும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அப்படியே கண்டினியூவாக நம்ம போய் இங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து கட் பண்ணுறப்ப அடியில் நம்மளோட த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டு, ஓகேங்களா, அந்த இடம் வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆகி வர சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணுன்னா, அடியில் அந்த ஜரி த்ரெட்டை கட் பண்ணிக்கணும். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம
இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அடியில் முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக அங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த கட் ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஜாயிண்டிங் லைன் இப்போ இங்கேருந்து இப்படி க்ராஸாக அந்த அடியில் இருக்கிற த்ரெட்டு போகும். அப்போ இந்த இடம் நம்ம கட் பண்ணுறப்ப அந்த த்ரெட்டும் தான் சேர்ந்து கட் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த இடத்துல கட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி கட்டர் வச்சு அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த லைனை வந்து போடணும். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கணும். ஊதுபத்தியும் ஒரு காட்டன் கிளாத்தும் எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு ஊதுபத்தியும் ஒரு காட்டன் கிளாத்தும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஊதுபத்தி எடுத்தாச்சு. சரிங்களா? இது ஊதுபத்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கொயராக இருக்குது இல்லையா, இந்த இடங்கள் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, இந்த நெருப்பை நம்ம அந்த கிளாத் மேலே இப்படி வைப்போம். சரிங்களா? வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அடியில் ஒரு கிளாத்தும் நம்ம எடுத்துக்கணும், காட்டன் கிளாத்தும். ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல இப்படி நெருப்பு வைக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஏன்னா அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, மற்ற இடங்களில் வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். சரிங்களா? அந்த ஆகுது பாருங்களேன். இப்போ நான் அந்த இடத்துல வைக்கவே இல்லை, அது பாட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இந்த த்ரெட்டுங்களில் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் அப்படியே வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகிடும். சரிங்களா? அதாவது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ வந்து அது மாதிரி ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சு இப்படி அப்பப்போ நம்ம டச் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த நெருப்புமே உங்களுக்கு வந்து அந்த கிளாத்தோட பட்டு நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ அந்த இடத்துல லைட்டாக இப்படி ஊதிக்கங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஊதிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அந்த நெருப்பு. சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? கட் ஒர்க்கு இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேங்களா? இந்த கார்னர்லாம் பண்ணுறப்ப இந்த த்ரெட்டுக்கிட்டலாம் நம்ம பண்ணும்போது கவனமாக பண்ணணும். திரும்பி திரும்பி நான் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா ரொம்ப பெரிய இமேஜ் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல த்ரெட்டில் போய் அந்த ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுன்னா நீங்கள் பண்ண ஒர்க்கே அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு திரும்பி திரும்பி பார்த்து கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டைப் மெத்தடு. இது சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இங்கே நான் உங்களுக்கு இங்கேருந்து இந்த இடத்துல த்ரெட்டு போச்சு அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது மாதிரி கட் ஆகிடும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து லூஸ் ஆகி எடுத்துக்கிட்டு வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து இந்த இடத்துல வரப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி முடிச்சு போட்டு இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டியிருக்கேன். இந்த தப்பு பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதில் நெருப்பு பட்டது அப்படின்னா அப்படியே இந்த இடம் ஸ்ப்ரெட் ஆகி இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 இதையும் அதே மாதிரி போடுவோமா நம்ம? இந்த மெத்தடில் நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து வீசிங் ட்ரபிள் இந்த மாதிரி இருக்கும், அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லு கொசுவத்தி ஸ்மெல்லாம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எங்கே கட் பண்ண போகிறோமோ அதோட பேக் சைடில் வந்து கம்மு போட்டு ஒட்டிடுங்க. க்ளூ இருக்கும் இல்லையா, ஃபேப்ரிக் க்ளூ, அதை போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த இடம் காஞ்சிருக்கும். சரிங்களா? காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த கட்டர் இருக்கு இல்லையா, கட்டர் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி இந்த ஷார்ப்பை வச்சு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா?
அந்த முனை வரையும் நம்மளுக்கு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே இந்த ஊதுபத்தி இந்த கொசுபத்தி வச்சு தான் பண்ணணும். சில பேருக்கு அந்த வீசிங் ட்ரபிளில் வந்து அந்த புகை வந்து ஆகாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நான் வந்து அடியில் க்ளூ போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். எதனால் இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, இதை கார்னர்லலாம் அந்த அளவுக்கு உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியாது, சரிங்களா? நம்ம இந்த ஒர்க் பண்ணுறப்ப இந்த கார்னர்லலாம் அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கை நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியாது. ஊதுபத்தியை வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும், சரிங்களா? இந்த கார்னர்லாம் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துடலாம், சரிங்களா? அந்த மாதிரி எடுங்க. இந்த மெத்தடை எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ அந்த ஊதுபத்தி சொன்ன அந்த மெத்தட் தான் எல்லோரும் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப், ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, ஏங்களா? இப்போ ஒரு பீகாக் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு ஒரு கட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்கணும், எந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ க்ரீன் கலர் வர இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடங்களில் அந்த கிளாத்தை கட் பண்ணி நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிடணும், சரிங்களா? க்ளூ போட்டு ஒட்டிடணும். இதுதான் வந்து டைப் 1 மெத்தடு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.